மச்சான்னு சொன்னது என் தங்கச்சி ஹஸ்பண்ட் அவர். ஆமாம், தங்கச்சியத்தான் இப்படி சொல்லணும். பொண்டாட்டிட்ட அடி வாங்கணும், அக்கா தங்கச்சியை அடிக்க சொல்லணும் மச்சான்ட்ட சொல்லி. என்ன ஒரு லாஜிக்கு? நீங்கள் மட்டும் பொண்டாட்டியை நல்லா வச்சுக்கணும், பொண்டாட்டிட்ட அடி வாங்குவீங்க. நாங்கள் அடி வாங்கணுமாக்கும்? நல்ல அண்ணன் தம்பிப்பா. இருங்க சொல்கிறேன். நல்லா சாத்து சுத்தியில் எடுத்து மண்டையில் போடுது. நாக்க ரெண்டா வெட்ட சொல்கிறேன், இருங்க. என் தங்கச்சிட்ட சொல்லி இனிமேல் தேங்காய் வச்சு மண்டையில் போடாதுமா, தேங்காய் எடுக்கிற திருகிய வச்சு நாக்கில் போடுன்ட்டு. அப்போ தான் நாக்கு நீளாது. ஆ, லைவ் பார்க்குறியாம்மா சிஸ்டர்? ஏர்வாடியிலேருந்து பார்த்தீங்கன்னா அமீன் ப்ரோ வந்தோடனே நல்லா அந்த தேங்காய் எடுக்கிற திருகி எடுத்துக்கோங்க. அதை எடுத்து நடு நாக்கில் ஒரே ஒரு கீரல் போட்டுருங்க. ஒரு வருஷத்துக்கு பேசாமல் இருக்கட்டும். இது அச்சோ பாவம் அவரம்மா. அப்படிலாம் பாவம் பார்க்கக்கூடாது. இப்படி வாய் பேசுனா கொஞ்சம் கூட மனிதாபிமானம் ஈவு இறக்க வேண்டாம் மனுஷனாக இருந்தா. ஆ, இப்படியெல்லாம் திமிர் பேச்சு பேசுகிறனால தான் அவர் பொண்டாட்டி அவரை அடிக்குது. அடிக்கட்டும், நல்லா மிதிக்கட்டும். நானே பெர்மிஷன் கொடுத்து வாழ்த்துறேன். வர வர நாக்கு நீளுது. அந்த தேங்காய் எடுக்கிறது வச்சு நாக்கை ரெண்டாக போட சொல்லணும். விஜயமா சிரிக்குது பாருங்க அது. அப்புறம் என்ன நம்மளை வந்து சொல்கிறாரு, ஏம்மா விஜி நீ ஏம்மா சும்மா இருமா, 2 பேரும் சேர்ந்துக்கிட்டீங்களாம்மா அப்படி இப்படின்றாரு. நம்ம பேசுறது பிடிக்கல, வேலை பார்க்கணுன்றாரு. இப்போ தானே வேலை பார்த்துட்டு வந்து உட்காந்தோம். விஜய் பெர்மிஷன் கிராண்டட். அவ்வளோதான், இனிமேல் தேங்காய் சட்னி தான் அவர். போங்க, ஒரு வருஷத்துக்கு இனிமேல் வாயை வீட்டில் திறக்க முடியாது. சாப்பிட்றதுக்கு கூட இனிமேல் திறக்க முடியாது வாயை. சும்மா நம்மகிட்டே இந்த பேச்சு பேசுகிறாரு, பொண்டாட்ட எவ்வளோ பேச்சு பேசுவார். அது பாவம் எவ்வளோதான் பொறுத்து போகும். என்னத்தை வேலை பண்ணிட்டீங்க? ஏதோ 5 ஃப்ளோர் பெருக்கி. ஆமாம், அப்படியே 5 ஃப்ளோர் வீடு கட்டிட்டாலும் அதுக்கு வக்கு இருக்கா முதல்ல உங்களுக்கு? அப்பார்ட்மெண்ட்டில் தங்க வைக்கணும். ஆமாம், அப்போ அப்பார்ட்மெண்ட்டில் இருந்து அப்பார்ட்மெண்ட்டில் ஜாலியாக இருந்துக்கலாம். விஜய் சோழி முடிஞ்சு போச்சு. சிரிக்குது பாருங்க அது பாப்பா. சோச்சோ சோழி முடிஞ்சிச்சு. ஷோ நல்ல அந்த வடிவேலை கையில பிடிச்சி இழுத்து சுத்தின்னு கோவை சாரில் அடிப்பா பாரு. தலைவாணி பெட்டில் உள்ள பஞ்செல்லாம் பறக்கிற அளவுக்கு அந்த மாதிரி அடிக்கணும். லைவ் மாதிரி வந்தால் மியூசிக் சேனல் வந்துட்டேன் போல இருக்கு, அதான் பாட்டு இருக்கு. லைவ் மாதிரி வந்தேன்னா மியூசிக் சேனல் வந்துட்டேன் போல இருக்கு, அதான் பாட்டாக இருக்கா. நல்லா இருக்கா சம்சு? பாருங்க சம்சு, நம்ம இப்போ தானே வேலை பார்த்துட்டு ரெஸ்ட் எடுக்க சொன்னீங்க. இவர் வந்து பாருங்க, கேட் டைகர் அமீன் ப்ரோ என்ன வேலை பார்த்தீங்கன்னு கேட்குறாரு. நோம்பு வச்சுக்கிட்டு இவ்வளோ வேலை பார்க்குறேன். அவர் 3 நேரம் நல்லா தின்னுட்டு ஊரை சுற்றிட்டு ஹோட்டலாக பிரியாணியாக ஆம்லேட்டாக திங்கிறாரு. தின்னுட்டு மற்றவங்களை குறை வேற பேசுகிறாரு. ஜோலி முடிஞ்சு